ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. ஒருவனுமே உலகேழும் படைத்தான், ஒருவனுமே உலகேழும் அளந்தான், ஒருவனுமே உலகேழும் கடந்தான், ஒருவனுமே உடலோடு உயிர்த்தானே அப்படின்னு திருமூலர் திருமந்திரம். நம்ம உலகம் யாவையும் தாமளவாக்கலம் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அதே பொருள்ல இங்க திருமூலர் சொல்றது, உலகத்தை ஏழையும் படைச்சவனும் அவன்தான், அதை காப்பாற்றுபவனும் அவன் தான். படி அளக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? இவங்க அளந்தான்னு உலகத்தெல்லாம் ஏழையும் அவன் தான் காப்பாத்துறான். கடைசியில ஏழும் கடந்தான், அது எல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு அவன் மாத்திரம் கடந்தான். அப்பேற்பட்டவன் யாருன்னு அவன் தான் நம்மோட உடலோடு உயிராக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவானவன், ஜீவாத்மாவோடு கலந்து இருக்கக்கூடிய எப்போதும் அந்த பரமாத்மா. அப்படி இதே அம்பாளுக்கு சொல்ற சாக்தத்துல அபிராமி பட்டரும் புத்தவளே புவனம் 14 புத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே அப்படிங்கிறார். அப்புறம் ஏத்தும் அடியவர் 7 உலகனையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் அப்படின்னு அங்க சிவனை கொட்படி அவனுடைய உடம்புல பாதி நீ எடுத்து நீ அவனையே நீ ஆட்கொண்டு வாட்டி படைச்சு கொண்டிருக்க அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆக மொத்தம் இந்த படைத்தல் காத்தல் அடித்தல் 3 தொழில்களையும் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருளான பிரம்மத்தை நாமும் மனதில் ஏற்றுக்கொண்டு துதித்து கொண்டு தொழுது கொண்டு அதை எப்போதும் மனசில் நினைவுல வச்சுட்டு அன்றாட வேலைகள்லாம் செய்யும் போது எல்லாமே சுலபமாக முடியுது. நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் வருவதில்லை அப்படின்னு தெரியுது. இந்திராதி தேவர்களுக்கே இடையூறுகள்லாம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு சமயத்துல அவளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்புகளை, சுகத்தையும் சுக போகங்களையும் சௌகரியங்களையும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த மாயினால அதனால ஏற்பட்ட மோகத்தினால அத கடவுளை பழியணுங்கிறதே மறந்து போயிடுறா. நாமளே கடவுள் ஆயிட்டோம், நாமளே பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாமளே தானே எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அவளுக்கு அப்பப்ப ஒரு கர்வம் வந்துடுது, ஈகோ வந்துடுது. அதனாலதான் தட்டுறதுக்காக அப்பப்ப என்னன்னு ஒரு செக் வைக்கிறான். என்ன செக் வைக்கிறான்? இந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் பிரம்மா படைச்சு இவளுக்கு தொந்தரவு பண்றது. அப்ப அவளுக்கு பகவானுடைய ஞாபகம் எல்லாரும் என்ன பண்ணலான்னு பாக்கலாம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது. கஷ்டம் வரலன்னா கடவுளை நினைக்க மாட்டா இல்லையா? அதனாலதானே குந்தி தேவி கூட என்ன கேட்கிறா கிருஷ்ணன்ட்ட, நம்ம துவாரகைக்கு கிளம்பும் போது எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் என்ன வேணும்னு கேட்டு அருள் பண்ணிட்டு போறானோ. போகும்போது குந்திட்ட, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, நீ எப்போதும் எனக்கு கட்டத்தையே கொடுத்துட்டு, நீ கட்டத்தையே கொடுத்துட்டு இருந்தேன்னு நானும் உன்னை நினைச்சுட்டே இருப்பேன், உன் நினைவு என்னை விட்டு அகலாத இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி கட்டத்தை வரட்டும், அது நாமளா கேட்டு ஒண்ணும் வாங்கிக்க வேண்டாம், வர கஷ்டம் வரும்போது வரட்டும், கர்மவினைக்கு தகுந்த மாதிரி. பட் அந்த கட்டத்தை தாங்கக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய, அதுல இருந்து டைட் ஓவர் பண்ணக்கூடிய சக்தியை மாத்திரம் அந்த பரமன் நமக்கு கொடுத்தான்னா, கஷ்டமோ நட்டமோ எதுவா இருந்தாலும் நம்ம சுகே துக்கே சமயக்கிருத்தான்ற மாதிரி ரெண்டையும் சமமாவே நம்ம பாவிப்போம். நம்ம தேவர்கள் மாதிரி இருக்க வேண்டாம், அசுரர்கள் மாதிரி இருக்க வேண்டாம். இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, தேவர்களும் சரி அசுரர்களும் சரி சண்டை போட்டுக்கிறாங்க. விருத்தாசுரனுடைய ஆள்களும் சரி படையும் சரி, தேவேந்திரனுடைய படைகளும் சண்டை போட்டுக்கிறது. இவன் நெருப்பு கணையை விட்டான்னா அவன் நீர் கணையை விடுறான். இவன் இந்திரன் கூர்மையான காற்று கணையை விட்டாக்க அந்த அசுரன் என்ன பண்றான், ஒளியோடு கூடிய நாக கணையை விட்டு அங்கிருந்து அனுப்புறான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நாகமா படை விட்டு ஆர்த்தனன் நாகர் கோனும் அவன செல்வன் வேகமா படையேறி விளக்கினான். தகுவர் வேந்தன் மோகமா படையை தொட்டு முடுக்கினான். முனைவன் அன்ன தேகமாப்படி தன் ஞான படை விடுத்து இருள் போல் நின்றான். இது அடுத்த ஸ்டெப். இந்த நாக அஸ்திரத்தை எல்லாம் விட்ட அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த பெரிய பாம்பு கணைய ஒளியோடு அவன் விடுத்தான்னா, அத உடனே இந்த பாம்பு கணையை விடுக்கிறதுக்கு என்ன பண்றது,
அந்த பாம்பு சீறிண்டு வருது அங்க நாகாஸ்திரம் வந்து அதே இவனோட நாகாஸ்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த இந்திரனுடைய நாகாஸ்திரம் பேரொலியோட ஒரு ஆர்த்து எழுந்து வரும்போது அது எப்படி எதிர்கொள்றான் அந்த அசுர வேந்தனான் விருத்தாசுரன்னு ரொம்ப வேகத்தோடு கூடிய அந்த பாம்புக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கருட அஸ்திரத்தை அவன் விடுறாங்க. இந்த பதிலுக்கு பதில் இவன் ஒண்ணு கொடுத்தானா அதை விட பவர்ஃபுல் ஆகும், உடனே அதை விட பவர்ஃபுல் ஆகும், மாத்தி மாத்தி. இப்ப வந்து கருட ஆஸ்திரம் வருது அங்க இருந்து. இப்ப இந்திரன் என்ன பண்றான் நெக்ஸ்ட், இது மோகன் ஆஸ்திரத்தை விடுறான். மோகத்தை மாயை உண்டு பண்ணி எல்லாரையும் மயக்கமடைய செய்யக்கூடிய மோகன் ஆஸ்திரத்தை விடுகிறான். ராமாயணத்தை கூட இந்திரஜித் மோகன் ஆஸ்திரம் தான் விட்டான் இல்லையா, விட்டுதான் ராமலட்சுமணன் எல்லாம் மயக்கமடைய செஞ்சான் அப்படின்னு. நாகாஸ்திரம் நினைச்சேன், அதனால்தான் கருடன் வந்து விடுவிச்ச உடனே முழிச்சுண்டான்னு. எனக்குன்னு ஒரு எல்லாம் மயங்கி வந்ததுக்கு அப்படின்னு ஒரு இருக்குமா இருக்கும். எத்தனையோ ஆட்டத்துல அதுவும் இருக்கும். அது வரிசையா ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா கையில இருக்கிறதெல்லாம் எக்ஸாஸ்ட் அது வரைக்கும் இன்று போய் நாளை வான ராமன் மாதிரி எல்லாரும் சொல்லிடுவாளா. ராவணன் வந்து போயிட்டு மறுநாளைக்கு வந்தான். அங்கே அப்போது அவன் போய் வீட்டுல போய் யோஜனை பண்ணிருக்கலாம், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி இவட பெருந்தன்மையோட சொல்றானே, இவனோட போய் நம்ம சண்டை போடலாமான்னு. யாரோ கூட சொன்னான், நீ இன்னத்துக்கு இவ்வளவுதான் கஷ்டப்படுற சீதைய கவர்றதுக்கு, ஏதாவது ராமனோட வேஷத்தை கொண்டு போய் நின்னு தானா அவங்ககிட்ட வந்து விடுவான். அவன் சொன்னான், ராமனோட வேஷத்தை கொண்டு கண்ணாடியில என்ன பார்த்தா எனக்கே ராமனோட குணம் தான் வருது. நான் இந்திரன் எதுல யாருடைய ராமாயணத்துல இருக்குன்னு தெரியல, சொல்லுவா, எல்லாரும் கோட் பண்ணுவா. இப்போ இந்த மோகப்படையை விரைந்து செல்லுமாறு இந்திரன் விடுத்த உடனே அந்த வஞ்சகனாக இருக்கக்கூடிய அசுரன், அவனு எல்லாத்துக்கும் சாமர்த்தியம், அவன் வரலாம் வாங்கிட்டு வந்திருக்கவனாச்சு. அவன் என்ன பண்றான், ஞானம் அப்படிங்கிற அஸ்திரத்தை விடுறான், ஞான அஸ்திரத்துல விடுறான். அப்ப என்ன ஆகுது, மோகத்தை ஞானம் வென்று விடுகிறது. அப்போ இந்த ஞானப்படையை விட்டு இருள் போல நிக்கிறான். அவன் கண்ணுங்க ஏன்னு இருள் மாதிரி நிக்கிறான், ஒண்ணுமே தெரியல. இந்திரனுடைய படைகள்லாம் வந்து திரும்பி போயிடுது, பயந்துன்னு திரும்பி போயிடுறது. அதுதான் வந்து இந்த பாடல்ல நாகமா படை விட்டு ஆர்த்தனன் நாகர்கோனும் செல்வன் வேகமா படையை வீசி விளக்கினான் தகுவர் வேந்தன் மோகமா படையை தொட்டு முடிக்கினான் முனைவன் அண்ண தேகமா தன் ஞானப்படையை விடுத்து இருள் போக்கி நின்றான் அப்படின்னு சொல்லி இந்த படம். ஆர்த்தனன் அப்படின்னு ஆர்த்து எழுந்தான்னு பெரிய இறைச்சலோட சத்தத்தோட எழுந்தான், ஆர்த்தனன் ஒலி செய்தான். நாகருக்கு ஒண்ணு நாகர் உலகம், அதுக்கு தலைவன் இந்திரன் தான், அதனால இந்திரன் அப்படின்னு சொல்றார். புவன செல்வன், புவனம் அப்படின்னா பறவைகள், அதுக்கு செல்வன் கருடன், கருடன் தலைவன். தகுவர் வேந்தன் அப்படின்னா தகுவர்னா அசுரர்கள், அசுரர்களுக்கு தலைவனாக அசுரன். மோகமாப்படை அப்படின்னு சொல்லும்போது மோகமாப்படைங்கிறது மோகனாஸ்திரம் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன கஷ்டமான வார்த்தை இருக்குங்க அப்படின்னு பார்த்தாக்க முனைவன், முனைவன்னா இந்திரன். இப்ப எல்லாம் இந்த முனைவன்கிற ஒரு பதத்தை வந்து தமிழ்ல எல்லாரும் யூஸ் பண்றா. முனைவர் அப்படின்னா அதுக்கு நினைக்கிறேன் ப்ரொஃபஸர்னு அர்த்தம் போடுறது இல்ல, முனைவர் சோன் சோன். முன்னாடிலாம் ப்ரொஃபஸர் சோன் சோன் சொல்லுவா. இப்ப தமிழ்நாட்டுல மாத்திரம் ப்ரொஃபஸர்னு சொல்றது, அது இங்கிலீஷ் வார்த்தை, அதனால அது இங்கிலீஷே வேண்டாம், சுத்த தூய தமிழ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா முனைவர், முனைவர் பட்டம் பெற்றார்னா டாக்டரேட் வாங்கினான்னு நினைக்கிறேன், டாக்டர் சோன் சோ அப்படின்றத முனைவர் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதுக்கு முனைவர்ங்கிறது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேர் வந்து பிரபலம் ஆயிண்டு வருது. ஒரு காலத்துல அப்படிதான் இன்ஜினியர்னு சொல்ல மாட்டேன், அது இன்ஜினியர் தமிழ்ல கண்டுபிடிச்சா பொறியாளர்னு. ரொம்ப நாளைக்கு ரொம்ப பேருக்கு அது ஒரு சந்தேகம், என்ன பொறியாளர் பொறியாளர் என்ன புரியுது, அரிசி பொரியா நெல்லு பொரியான்னு கேட்டவாள்லாம் உண்டு. அப்புறம் அந்த பதம் இப்ப வந்து ரொம்ப பழக்கத்துல வந்த உடனே பொறியாளர்னு இன்ஜினியருங்கிறது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். எதுவும் ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னா அதுவே வழக்கத்துக்கு வந்துவிடும். இங்க படிரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. படிரன் அப்படின்னு சொன்னாக்க வேகமா படிரன் ஞானப்படை விடுத்து இருள் போல் நின்றான். படிரன்னா வஞ்சகன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது. இந்த பாடலுக்கு பதம் பதமா நம்ம அர்த்தம் பிரிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் நன்னாவே விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனாவது பாடல் இது? 387 88.
88 இல்லையா? ம். நாகமா படை விட்டு ஆர்த்தான் நாகர்கோன் புவன செல்வன் வேக மாப்படையை வீசி விளக்கினான் தகுவர் வேந்தன் மோகமா படையை தொட்டு முழுக்கினான் முனைவன் அன்னது ஏகமா படித்தன் ஞான ஏகமா படிதன் ஞானப்படையை விடுத்து இருள் போல் நின்றான். கொஞ்சம் பிரிச்சு படிக்க வருது எனக்கு அர்த்தத்தை பார்த்த உடனே. நாகர்கோன் தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய இந்திரனானவன் நாகம் மாப்படை விட்டு ஆர்த்தான். நாகம்னு அந்த பாம்பு, அந்த பாம்பு கணையை விடுத்து மாப்படை பெரிய சக்தி வாய்ந்த அந்த படையினை ஆயுதத்தை விடுத்து ஆர்த்தான், அப்படி பேரொலி செய்தான். அப்படி ஒரு ஆரவாரத்தை, என்ன பண்ற நீ, இந்த இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரவாரத்தோட அந்த நாகப்படையை நாகாஸ்திரத்தை விட்டான். உவன செல்வன், உவனம் அப்படின்னா கருடன் ஆகிய அந்த செல்வன், கருடனாகிய செல்வன். அது கருடனுக்கு எப்பயுமே ஒரு செல்வ செழிப்பு உண்டு. ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட கூட இருக்கிறதுனால, அவரை தாங்கி வர்றதுனால, மகாலட்சுமியும் சேர்த்து தாங்கி வர்றதுனால அவனை செல்வன் அப்படின்னு சொல்றாங்க. உவன செல்வன் அந்த கருடனானவன் மாவேகப்படையை வீசி அந்த கருடன் அஸ்திரத்தை வீச யாரு, பெரிய வேகத்தோடு கூடிய அந்த கருடாஸ்திரத்தை தகுவர் வேந்தன் விளக்கினான். அந்த தகுவர் வேந்தன் அசுரன் மன்னன் இருக்கானே, அவன் அந்த கருடாஸ்திரத்தை விட்டு பாம்பு அஸ்திரத்தை நாகாஸ்திரத்தை தடுத்து விட்டான், அழித்து விட்டான். முனைவன், இங்க முனைந்து படையை காத்து செல்லக்கூடியவன் முனைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த முனைவன் இந்திரன். ஏன்னா இவன் தானே படைக்கு தலைமை தாங்கி தேவர்கள் படை முனைந்து அவனோட சண்டை போடுறதுனால முனைவன். இந்திரன் முதல்வனாக இருக்கக்கூடிய தேவர்கள் படைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன் அவன். அந்த இந்திரன் மோகப்படையை தொட்டு முடிக்கிறான். ரொம்ப பெரிய மோகப்படையை, மயக்கத்தை தரக்கூடிய படைய ஆயுதங்களை தொட்டு முடைக்கிறான். அதை எடுத்து அதை அப்படியே தூண்டி விட்டானான். அதை அனுப்பிச்சான். அப்படின்னா அது அனுப்பிச்ச உடனே அந்த பெரிய மயக்கத்தை தரக்கூடிய அந்த ஆயுதமானது வர உடனே அந்த மாபடிரன்னு பெரிய அந்த வஞ்சகன் ஆகி அந்த அசுரனான விருத்தாசுரன் அன்னது ஏக அந்த கணையை அழிப்பதற்காக, எதிர்கொள்வதற்காக ஞானப்படையை விடுத்து, மோகத்தை அழிக்கணும்னா ஞானம் வரணும் இல்லையா? அதான தத்துவமே. மாயை விலகணும்னா ஞானம் வரணும். ஞானம் அஜ்ஞானம் போயிடும் இல்லையா? ரொம்ப வேடிக்கையா சொல்லுவா. யாரோ ஒருத்தர் சுவாமிஜிட்டு போய் கேட்டாராம், சுவாமிஜி நீங்க எப்ப சுவாமிஜி ஆனீங்க? ஞானம் வந்தப்புறம் சுவாமிஜி ஆனடா, சுவாமிஜி ஆனப்புறம் ஞானம் வந்துதான். அவர் ஒரு நிமிஷம் வேதனை பண்ணி சொன்னாராம், எனக்கு ஞானம் வந்தப்புறம் தான் நான் சுவாமி ஆனேன்னாராம். அது எப்படி சுவாமி என்ன? எனக்கு வேண்டாம் வேண்டான்னு கேட்காது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா, எங்காத்து மாமி பேர் பூர்வாசிரமத்துல ஞானம்னு பேரு. அவ ஞானம் வந்த உடனே நான் சுவாமிஜி ஆயிட்டேன், நான் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டேன் அப்படின்னாலாம். எனக்கு ஞானம் வந்த அப்புறம் தான் நான் சுவாமி ஆனேன் அப்படின்னு. இங்க ஞானம் வந்த உடனே மாயை விலகி விடாது. ஏதோ வேடிக்கை காட்சி சொல்வா, நம்ம அதை போய் ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். இங்க ஞானப்படை ஞான அஸ்திரத்தை விட்டான். ஏன்னா அறிவு வந்துட்டா மயக்கம் தானா தெளிந்து விடும் சொல்றதுக்காக இங்க அவன் மோகன அஸ்திரத்தை, மயக்கத்தை தரக்கூடிய அஸ்திரத்தை விட்டான்னா, இவன் என்ன பண்றான்னா ஞான கணையை விடுத்து அந்த மயக்கத்திலிருந்து எல்லாரும் விடுபடும்படியாக செய்தான். தன்னுடைய படை வீரர்கள் மயக்கத்தில் விடுபடியாக செய்து என்ன நடக்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு இந்தனுடைய படையை கலக்கிறதுக்காக இருள் போல நின்னான். ஒரு பெரிய மலையே இருள் போல நின்னுன்னா எப்படி நிற்குமோ அந்த மாதிரி இவன் நின்னான். தகுவன் அசுரன். மோகைப்படையின மோகனாஸ்திரம். முனைவன் அப்படின்னா முதல்வன் அர்த்தம். தலைமையேற்று செல்கின்றதால முதல்வன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல், மட்டிடு தாரான் விட்ட வானவ படைக்கு மாறு விட்டு உடன் விலக்கி வேறும் விடுத்திட கனன்று வஞ்சன் முட்டிட மான வெங்கால் மூட்டிட கோபச் செந்தி சுட்டிட புறாது பொங்கி சுராதிபன் இதனை செய்தான். மட்டு இடு தாரான்
விட்ட வானவ படைக்கு மாறு விட்டு உடன் விலக்கி வேறும் விடுத்திட கனன்று வஞ்சன் முட்டிட மான வெங்கால் மூட்டிட கோபச்செந்தி சுட்டிட பொறாது பொங்கி சுராதிபன் இதனை செய்தான் அப்படின்ற இந்த பாடல். இதுக்கு மேல என்ன ஆச்சு? மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு அஸ்திர பிரயோகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தர் சொல்ற, மட்டு அப்படின்னா தேன், வானவ படைன்னு தேவர் படை, வானவர்கள்னா தேவர்களுடைய படை, கனன்றுன்னா கோபத்தோடு, கனல் அப்படின்னு சொல்ற போல, கனல்னா நெருப்பு கனல் அப்படின்னாக்கா அந்த கரியானது கனல் விட்டு சிக்கச்சிவேர்னு எரியும், கருப்பான கரியானது சிக்கச்சிவேர்னு ஆச்சுன்னு அது கனன்று அர்த்தம். கனன்றுன்னா நம்ம தமிழோட கங்கு அப்படின்னு கூட சொல்லுவோம், சாம்பிராணி போடுறதுக்கு எடுத்து வைக்கிற மொழி அப்படி. அதுக்கப்புறம் மேல கொஞ்சம் கொஞ்சமா சாம்பல் பூத்து போயிடும், அது இல்லாத ஊதி அதை கனலோட இருக்க செய்யுது, நெருப்போட இருக்கிறது, அது கனந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முட்டிடன, முட்டுறதுன்னா கிட்ட நெருங்குறது அர்த்தம், மாடு முட்டுறதுன்னு அர்த்தம், மாடு கிட்ட நெருங்கி நம்மளை இடிக்கிறது, அது முட்டிடன நெருங்கிட. கால்னா காற்று, வெண்கால்னா வெம்மையான காற்று அப்படின்னு அர்த்தம், அனல் காற்று அப்படின்னு அர்த்தம். கால்னா காற்று, நம்ம சாதாரண கால்னு சொன்னா நம்முடைய பாதங்களை தான் நம்ம சொல்றோம். பொறாதுன்னா ஆற்றாது, தாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். சுராதிபன், சுரர்கள் தேவர்கள், அவர்களுக்கு அதிபனான இந்திரன் என்ன சொல்றான்னு, தேனி சொரியக்கூடிய, அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தேனோடு கூடிய பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டிருக்கூடிய இந்திரனானவன், அவன் தெய்வ அஸ்திரங்கள் எல்லாம் அந்த பகைவர்கள் மேல விடுத்தான். மாத்தி 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 பலவிதமான அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணான். அது எல்லாத்தையும் விலக்கி தடுத்து அதுல இருந்து தப்பித்து அந்த இந்திரன் வேறு கடைகளை விடுப்பதற்கு முன்னாடியே, அவன் அடுத்தது எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அசுர வேந்தன் என்ன பண்ண, கோபத்தோடு அவனை நெருங்கினான், கிட்ட வந்தானான். கிட்ட எப்படி வந்தான் அப்படின்னா, இந்திரனுக்கு கோபம் வந்துட்டு. எப்படி கோபம் இந்திரனுக்குன்னா, அவனுடைய மானம், தன்மானம், அது அந்த காற்று அப்படி மூட்டுறது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த தீயை உள்ளுக்குள்ள இருந்து அந்த கனலை இது என்ன பண்றது, மூட்டி விடுறது. அப்படி இப்ப நம்ம விசிறியால வீசினாக்க அந்த தூபத்தை மூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவனுடைய கோபத்தீ இருக்குது. அப்படி வேல் நம்ம உள் மனசுக்குள்ள உடம்பெல்லாம், முகம்லாம், சில பேருக்கு கோபம் வந்தா பாக்கலாம், முகம்லாம் செவந்து போயிடும், அப்படியே குப்புன்னு அவளுக்கு அந்த மொத்த ரத்தமும் உடம்புல இருந்து முகத்துக்கு பாஞ்சு அந்த சிவப்பு உடம்பா இருக்கிறவாளா இருந்தா கேட்கவே வேண்டாம். அந்த கோபத்தோட இருக்க கண்ணு மூஞ்செல்லாம் அப்படியே நல்லா செவேல் ஆயிடும். அந்த மாதிரி இந்திரனுக்கு என்னடா எந்த ஆயுதத்தை போட்டாலும் அவன் திருப்பி அதுக்கு ஒரு தடையா இன்னொன்னு போடுறான்னு அவன் சிறந்த பித்தியா நிக்க, அப்படியே உடம்பு அவனுக்கு சூடுறது, உடம்புல சூடு ஏறிண்டே இருக்கு. ஆற்றாது சீறி இந்திரன் இதனை செய்வான். என்ன பண்ணுவான் இந்திரன் அப்படின்னா, பார்த்துட்டே இருக்கான், வேற வழியே இல்லை, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வழி பண்றான். என்ன செய்வான் அவன், இதனை செய்வான்னு. என்னத்தை செய்வான் அப்படின்னு, வீங்கு இருள் ஒதுங்க மேகமின் விதித்ததென்ன கையில் ஓங்கு இரும் குலிச வேலை பொல்லன விதித்தலோடும் தீங்குளம் போன்று இருண்ட திணி உடல் கல்வன் அஞ்சி வாங்கு இரு கடலில் விழுந்தான் மறைந்தமை நாகமுத்தான், மறைந்த மைநாகமுத்தான் அப்படின்னு படிக்கலாம். ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம் இதுக்கு. இவன் ஃப்ரெஷ்ஷான மாலைகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கூடிய அந்த இந்திரன் எத்தனை தெய்வ அசுரங்களை எல்லாம் அவன் இது பண்ணாலும் மட்டு இடு தாரான் அப்படின்னாக்க, தேன் சுட்டக்கூடிய மலர் மாலையை அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாரான மாலைகள், அதை அணிந்து கொண்டிருக்கூடிய இந்திரன் அவன் விட்டு அந்த வானவ படைக்கு தெய்வ அஸ்திரங்களுக்கு எல்லாம் மாறு விட்டு உடன் விலக்கி, அதுக்கு எதிராக அதை அந்த தாக்குதலை தாங்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய அஸ்திரங்களை அந்த அசுரநானம் விட்டு விலக்கி அதையெல்லாம் தடுத்து வேறும் விடுத்து, வேறு அஸ்திரங்களை எல்லாம் விடுத்து அவற்றையெல்லாம் விலக்கி
கனன்று அப்படின்னு அப்படி வந்து ஒரு அப்படி ஒரு நெருப்பு மாதிரி ஒரு கனந்து நிக்கிறானா. வஞ்சன் மூட்டிட, அந்த வஞ்சனான அந்த அசுரனானவன் நெருங்கும் போது, இவனை நெருங்கும் போது கோபம் முட்டிட வஞ்சன். அப்ப முட்டிட வெண்கான் மூட்டிட கோபச்செந்தி, ஒரு காற்று ஒன்று அவனுக்குள்ள மூச்சு காத்து வேகமா வருது, சுட சுட அவனோட மூச்சு காற்று வருது. எனக்கு கோபத்தினால அந்த மூச்சு காற்றுனால முகமெல்லாம் சக்கச்சவேன்னு ஆயிடுது, அவனுக்கு சிவந்து போயிடுறது. அப்ப அந்த அசுரவேந்தன் தன்னை நெருங்கி வரும்போது மானம் தன்மான உணர்ச்சியினால இந்திரன் கோபத்தீயானது கனன்று மூட அப்படியே அவனை நெருங்குறான். என்ன பண்றதுன்னு, என்ன பண்ண போறான்னு தெரியல, நெருங்குறான். என்ன பண்ண போறான், நெருங்கி என்ன பண்ண போறான் அப்படின்னு வீங்கு இருள் ஒதுங்க மேகமென் விதிர்த்ததென்ன கையில் ஓங்கு இரும் புலிசவேலை பொல் என விதிர்த்தல் விதிர்த்தலோடும் தீங்குடம் போன்றி இருண்ட திணி உடல் கல்வன் அஞ்சி வாங்கு இருள் கடலில் விழுந்தான் மறைந்த மெய் நாகமுத்தான். இப்போ ரொம்ப இருள் மாதிரி எதிர்க்க அவன் நிற்கிறான் அந்த அசுரன். அந்த இருளை போக்கணும்னு என்ன பண்ணணும்னா இந்திரன் தன்னோட கையில வந்து வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கான். அது பளபளன்னு மின்னது. அதுல இருந்து வரக்கூடிய ஒளியானது மின்னலை போல இருக்கு. அந்த மின்னல் வந்தோடனே எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த இவன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்திலேருந்து அதை அசைக்கும் போது அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒளியினால இருள் போல நின்ற அந்த அசுரனானவன் அவன் இருக்கிற இடம் தெரியாத ஆயிட்டானோ. அவன் இருக்கிற இடம் தெரியாத ஆன போது அந்த தனது தீய உள்ளத்தை போல அந்த இருண்ட அந்த வலிமையோடு கொண்ட அந்த கல்வனான அந்த அசுரன் இருக்கானே என்ன பண்றது, இந்த வஜ்ராயுதத்துக்கு தப்ப முடியாது. இது புது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதம் எதனால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா ததீசி முனிவருடைய முதுகெலும்பால செய்யப்பட்டிருக்கு. அந்த முதுகெலும்பு எப்படி ஆச்சுன்னா அது ஃபுல்லா கவர் பண்ணிருக்கத. எதுனா அந்த பாற்கடல் கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த ததீசி முனிவரிடம் கொடுக்க அவர் ரொம்ப நாள் கழிச்சு யாரும் வந்து கேட்காதனால அதை தான் விழுங்க அது போய் ஒரு கவச்சம் மாதிரி அந்த முதுகு தண்டுக்கு அமைஞ்சிருக்கு. அதை வந்து தேவதச்சனானவன் வஜ்ராயுதமா பண்ணி கொடுத்துருக்கான். அதை யாராலையாவது ஜெயிக்க முடியுமா? முடியாது. இத்தனை நாள் முன்னாடியே பண்ணிருக்கலாம் இந்திரன். ஏதோ தற்காப்புக்காக என்னோ பண்ணி கடைசியில என்ன பண்றான், அந்த வஜ்ராயுதத்தை கையில எடுத்துக்கிறான். இந்த வஜ்ராயுதத்தை கையில எடுத்தோன்னா அதுல இருந்து வர ஒளியினால மலை போல இருந்து இருக்கக்கூடிய அந்த அசுரனானவன் பயந்து நடுங்கி போய் என்ன பண்ணான்னா கடலுக்குள்ள போய் மறைஞ்சுட்டான். முன்னாடி ஒரு தடவை கடலுக்குள்ள ஒளிஞ்சுன்னா வெறும மேலோட்டமா ஒளிஞ்சுட்டு இருப்பான் போல. அதனால வந்து தேவர்கள் படையெல்லாம் சூழ்ந்து அவனை வெளியில மறுபடியும் சண்டை போட இழுத்துட்டா. இந்த தடவை கடலுக்குள்ள ரொம்ப கீழே ஆழத்துல போய் ஒளிந்து கொண்டான். அப்ப கடலில் மறைந்தது அவன் எப்படி மறைஞ்சான்னா பெரிய மலை போல இருந்தவன் அந்த கடலுக்குள்ள ஒளிந்து கொள்ளும் போது அவன் எப்படி இருந்தான்னா ஒரு மலை மாதிரி, நாகமலை மாதிரி அப்படி இருந்தான். நாகம், ஒரு பயங்கரமான ஒரு நாகமானது அது கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒளிஞ்சான்னு. இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் சொல்றான். மைனாகம்ன்ற ஒரு மலையானது இந்திரனுக்கு பயந்தவன் ரெக்கை வெட்டிடுவான்னு சொல்லி சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சிடுது அப்படின்னு ஒரு கதையை நம்ம பார்க்கிறோம் ராமாயணத்துல. அது பிரகாரம் எடுத்துட்டா கூட கடலில் மறைந்தது மைனாக மலையை ஒத்தான்னு, மைனாக மலையை ஒத்து இருந்தது. வீங்குன மிக்க மின்னல் போல குலிசத்தேல், குலிசம்னா வஜ்ராயுதம், குலிசப்படை அப்படின்னு சொன்னா ஆயுதம், ஆயுதம். அது வஜ்ரத்தால் செய்யப்பட்ட ஆயுதம், வஜ்ரம் போல் வலிமை வாய்ந்த ஆயுதம். அதை யாராலும் அதை உடைக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒல் அப்படின்னாக்க விரைந்து, ஒல் என்ன தாக்கினான்னா விரைந்து வந்து தாக்கினான். விதிர்த்தல் அப்படின்னா விதிர்த்தான், அசைத்தான். வாங்கு இரும் கடல், வாங்கு இரும் கடல் அப்படின்னு சொன்னாக்க பெரிய கடல், அது வளைந்து இருக்கக்கூடிய பெரிய கடலானது. நாகம்னா நாகமலை, ஒரு நாகமே மலை போல படுத்தால் போர் கிடந்தால் போர் அப்படி இந்த பாடல் சொல்றது. இதை நம்ம வந்து 11 வாட்டி பார்த்துடுவோம். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் நிறைய இருக்குதுல்ல. வீங்கு இருள் வாங்க, வீங்குன்னு சாதாரண வீக்கம் பெருத்துன்னு அர்த்தம் இல்லையா, இங்க மிகுந்தன்னு அர்த்தம். இருள் ஒதுங்க,
அந்த இருள் பெரிதாக மலை போல இருண்ட மலை போல இருக்கக்கூடிய அந்த அசுரனுடைய இருள் ஒதுங்குவதற்காக, அதை அழிப்பதற்காக, ஓடும்படியாக மேகம் மின் விதிர்த்து என்ன மேகம் அந்த முகில் ஆகாசத்தற்குடைய மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதனால ஏற்படக்கூடிய மின்னல், அந்த மின்னல் வீச்சனை அப்படி பளிர்னு இருக்குமோ அது மாதிரி கையில் ஓங்கு இரும் குலிச வேலை அவனுடைய கையில தாங்கி கொண்டிருக்கான், கையில வச்சுட்டு இருக்கான் இந்திரன். இது வரைக்கும் அதை உபயோகப்படுத்தல. அந்த மின்னலை போல ஒளியை வீசக்கூடிய கையில தாங்கிக்கூடிய ரொம்ப பெரியதான அந்த வஜ்ராயுதம் இருக்கு, அதை ஒல்லன விழுத்தலோடு ரொம்ப விரைந்து அதை அசைச்சான். அது அசைச்ச உடனே என்ன ஆச்சுன்னா தீங்கு உடம் போன்றது, தன்னுடைய தீய உள்ளத்தை போல இருண்ட திணி உடல் கல்வன், கற்பான உடலை உடையவன். நம்ம சாதாரண கருப்பை எதுக்கு சொல்றதை விட வஞ்சகம் அப்படின்னு சொல்றது, அழுக்கு அப்படின்னு சொல்றது, அழுக்காறு அப்படின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் ஓமையாக இருட்ட சொல்றது. இங்க இருண்டவன் அப்படின்னா இந்த அசுரனானவன் இருண்ட தேகத்தை உடையவனாக, கடுமையான தேகம், ஆனால் வலிமை மிக்க தேகம், அந்த உடலை உடையவனாக. அவனுக்கு என்ன திருட்டு புத்தி தான் இருக்கு, ஏமாற்ற புத்தி தான் இருக்கு, எப்படியாவது இந்திரனை அழிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கான். அப்பேற்பட்ட விருத்தாசுரன் இருக்கானே, அவன் அஞ்சு பயந்து போயிட்டான. வஜ்ராயத்தை இது வரைக்கும் எல்லாத்தையும் ஏத்து எல்லாம் பண்ணா, வஜ்ராயத்துக்கு ஏத்த மாதிரி படத்துக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட கூட இருக்கு ஒரு வஜ்ராயுதம், ரொம்ப பைசா போயிடுது. ஆனா இந்திரன் இருக்கிறது புத்தம் புதியது, வலிமை வாய்ந்தது, பராக்கிரமம் மிகுந்தது, அதை யாராலையும் ஒழிக்கவோ முடியாதுங்கிற போது வேற வழி இல்லை. பயந்து போய் வாங்கு இருங்கடலில் விழுந்தான். வளைந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய இருங்கடலுள் விழுந்து அப்படின்னு சொன்னாக்க, இருண்ட அந்த மேகம் போல் இருக்கக்கூடிய அவன் என்ன பண்ணான்னு இந்த கடலுக்குள்ளே விழுந்து மறைந்து ஒளிந்து கொண்டான். அவன் ஒளிந்தது எப்படி இருந்தது அப்படின்னாக்க மை நாகம் ஒத்தான். முன்னாள் காலத்துல கடல்ல மறைஞ்சதே அந்த மைநாக மலை, அது போல இருந்தான். இல்லைன்னா நாகமே மலையாக உள்ளே படுத்து ஒளிந்திருப்பது போல இருந்தான். அப்படி இந்த பாடலுக்கு நம்ம அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒருத்தருக்கு மாத்தி சண்டை போட்டு இருந்தா ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னா சண்டை இனிமே போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தோணின உடனே என்ன பண்ண விருத்தாசுரன், இதுக்கு மேல நம்ம என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணணும்னு போய் திடுக்கிட்டு ஓடி போய் கடலுக்குள்ள ஒளிஞ்சு விட்டான். கடல்ல ஒளிஞ்சுதான் இந்திரன் சும்மா விட மாட்டான். அவன் என்ன பண்ணான், ஒக்க விந்திரனும் வீழான் தான் உடல் சின உருவே சின உரு மேர் அண்ணான் புக்கிடம் தேடி காணான் புண்ணிய முளரி அண்ணல் பக்கம் வந்து அணைய செய்தி பகந்தனன் பதகன் மாள தக்கதோ சூழ்ச்சி முன்னி சராச்சரம் ஈன்ற தாரே. ஒக்க விந்திரனும் வீழ்ந்தான் உடல் சின உருமே அண்ணா. உடல் சிறு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அண்ணான் புக்கு இடம் தேடி காணான் புண்ணிய முளரி அண்ணல் பக்கம் வந்து அணைய செய்தி பகந்தனன் பதகன் மாள தக்கதோர் சூழ்ச்சி முன்னி சராச்சரம் ஈன்ற தாதை. இது ஒரு 2-3 கதை வேற வருது நடுவுல. இதுல இப்போ இந்த விருத்தாசுரன் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். ஒளிஞ்சிட்டோன்னா அவனை தேடி துரத்திண்டே போறான். இந்திரன் துரத்திண்டே போய் அந்த கடல் இதான் அதுக்கு பொருள் மொத்தமா பார்க்கச்ச அந்த இந்திரனும் கடலுக்குள்ள விழுந்தான். கடலுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணான்னு ரொம்ப கோபத்தோட அந்த இடி போல இருக்கக்கூடிய அசுரன் புகுந்த இடத்தை தேடினான். ரொம்ப கோபத்தோட அது இடி மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு அந்த அசுரன் எங்க ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு தேடி பார்க்கறதுக்காக கடலுக்குள்ள இவனும் போனான். இவன் எப்படி தண்ணிக்குள்ள எப்படி போனான்னா, வருணன் அவனுடைய அடியாள் தானே, அவனுடைய தேவதைகள்ல அவன் கீழ் பணியாற்றக்கூடிய வருணன் தானே. அதனால அந்த வருணனானவன் அவனை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. அப்ப அந்த இந்திரன் என்ன பண்ணான்னா, எங்கேயோ உள்ள தேடிக்கிட்டு பார்த்தான். எங்க தேடியும் அந்த அசுரனா அவனால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா கடல் ரொம்ப பெருசு இல்லையோ, எவ்வளவு பெரிய கடலுக்குள்ள எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான இவனால கண்டுபிடிக்க முடியல. அங்க தேடிட்டு கிடைக்கலன்னு ஒண்ணு என்ன பண்ணான்னா, ஒரு தூய்மையான தாமரை மலருக்குள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவன் கிட்ட வந்தான்.
பிரம்மதேவன்ட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எப்போ நேரம் சுவாமி கிட்ட போக மாட்டான், விஷ்ணு கிட்டயோ சிவன் கிட்டயோ போக மாட்டான். முதல்ல எல்லாருக்கும் அவளுக்கு வந்து பிரம்மா கிட்ட தான் போவான். பிரம்மா கிட்ட போய் அழுவாள். உடனே அவர் என்ன பண்ணுவார், இந்த பிரச்சனை சிவன் தீர்ப்பாரா விஷ்ணு தீர்ப்பாரா தீர்மானம் பண்ணி இவெல்லாம் அழைச்சிருந்து அவளுக்கெல்லாம் லீடர் மாதிரி போய் இவெல்லாம் வந்திருக்கா, இவெல்லாம் இப்படி கஷ்டப்படுறான்னு எடுத்து அவளுக்கு எப்படி சொல்லணுமோ பக்குவமா பதமா சொல்லுவார். சில பேர் சொன்னாதானே கேட்பா. நம்ம கூட பார்த்துக்கணும், அதிகாரிகள்லாம் வந்து மந்திரிகள்லாம் யார் பேச்ச கேட்பாங்கன்னா அதிகாரிகள் தான் அவளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறவா. அதான் நம்மளும் போய் அதிகாரியை பார்த்து சொல்லணும், அதிகாரி ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி மந்திரியை மீட் பண்ணதுக்கு நமக்கு வசதி பண்ணி கொடுத்து அப்படிதான் இப்பதான் நடக்குது இல்லையா. அது மாதிரி இவனும் இந்திரன் என்ன பண்ணா, நேர பிரம்மா கிட்ட போயிட்டான். பிரம்மா கிட்ட போய் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றான். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய அந்த பிரம்மாவிடம் போய் இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் நடந்தது, நாங்க மாத்தி சண்டை போட்டோம், நான் வஜ்ராயத்தை எடுத்தேன், அவன் வந்து விருத்தாசனம் எங்கேயோ ஓடி போய் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுட்டான், தேடி பார்த்தேன் கிடைக்கல, நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும்னா. உடனே அவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த உலகத்தை எல்லாம் ஈரேழு உலகத்தையும் படிப்புக்கு கடவுளாக விளங்கக்கூடிய இந்த பிரம்மதேவனானவன் அந்த அசுரனை அழிப்பதற்கு ஒரு உபாயத்தை யோசனை பண்ணலாம். என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா அந்த அசுரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யோசனை பண்றாரு. உடனே போன உடனே டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியுமா, பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியும் மாதிரி கொடுக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். சொல் அப்படியா, சொல்லுப்பா, உன் கஷ்டம்லாம் புரிஞ்சது, இதுக்கு ஒரு யோசனை பண்றேன் இரு, என்ன பண்ணலாம்னு சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாரு. யோசனை பண்ணிட்டு என்ன சொல்ல போறாரு நம்ம பார்க்க போறோம். இந்த அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். கொக்க அவனோடு கூட யாரு, அந்த விருத்தாசனோடு கூட இந்திரனும் விழுந்தான். அவனோட அவனை பின்தொடர்ந்து போய் தண்ணிக்குள்ள தேடுறதுக்காக இந்திரனும் தண்ணிக்குள்ள விழுந்தான், குதிச்சான் அப்படின்னு எடுத்துக்கான். விழுந்தானே இங்க குதிச்சான். உடல் சினம்னா அவனோட உடம்பு முழுக்க அப்படி கோபத்தால அப்படியே ஃபுல்லா இருக்கு. கோபம் ஒரு தீயாக மூண்டா எப்படி இருக்குமோ அப்படி கோபத்தினால அப்படி தகன்னு அவன் இருக்கு. அப்படி உறும் ஏறு அண்ணான் புக்க இடம் தேடிக்கானான். உறும் ஏறு அண்ணான் அப்படின்னு இடி போல இருக்கக்கூடிய அந்த விருத்தாசுரன் எங்க புகுந்து இருக்கானோ அவனுடைய இடத்தை தேடி போறான். தேடி போய் என்ன பண்ணா, புக்க இடம் தேடி காணான். அவனை பார்க்கல. போய் இவனும் பின்னாடியே போனான். இந்த தண்ணிக்குள்ள கடல் முழுக்க தேடினா, இவன் தேடினா அவன் ஆப்படவே இல்லை. ஏற்கனவே கண்ணு கரியவனாகவே இருக்கான். எங்க ஒழிஞ்சிருக்கான்னு தெரியல. மாய வித்தையெல்லாம் தெரிஞ்சவன், அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்ணான்னா, புண்ணியம் உளறி அண்ணல் பக்கம் வந்து, புண்ணியம்னா தூய்மையான எந்த விதமான கல்மஷமும் இல்லாத அழகான அந்த தாமரை மலர்களை வசிக்கூடிய முளையின தாமரை முளை, அந்த தாமரை மீது இருக்கக்கூடிய அண்ணல் கடவுளான அந்த பிரம்மாவானவர் அவருடைய பக்கம் அவருடைய அருகிலே வந்து அவருடைய பக்கத்துல வந்து கிட்ட போய் சொல்றான். என்ன அவர் வந்து என்ன எங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே இவனும் கதையெல்லாம் சொல்றான். என்ன சொல்றான், அணைய செய்தி பகர்ந்தான். அணைய செய்தி எந்த கடலுக்குள்ள ஒழிஞ்சுட்டான். நான் தேடி பார்த்தேன், எங்க பார்த்தாலும் கிடைக்கல. அவனை எப்படி கண்டுபிடிச்சு அவனை அழிக்கிறதுன்னு கேட்கிறான். அப்போ சராச்சரம் இந்த தாதை, உலகம் எல்லாத்தையும் படைத்த தந்தையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவானவர் இந்த உலகத்துல என்னென்ன இருக்கு, ஜீவராசிகள் அத்தனை இருக்கு, இயங்காது ஜடம் தாவரம் ஜங்கமம் எல்லாவற்றையும் படைத்த அந்த பிரம்மானவன் இருக்காரு. அந்த பிரம்மன் அவன்கிட்ட அப்படி எல்லாத்தையும் படைத்த தந்தையான அந்த பிரம்மன் கிட்ட போய் அவன் சொன்ன உடனே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பதகன் மாள தக்கது ஓர் சூழ்ச்சி பண்ணி. பதகன் இது வந்து பாதகன் அப்படிங்கிறது பதகன் அப்படின்னு சொல்ற. பாபங்களைதான் செய்தவன், பாபமே உருவாக இருக்கக்கூடியவன். அவன் எத்தனை விதமான பாபங்கள் சொல்ற அத்தனையும் அவன் வந்து விடாத பண்ணியிருக்கான். அப்பேற்பட்டவன் அவன். அந்த அசுரனை மாள அவன் அழிவதற்காக ஒரு மாளத்தக்கது, அவனை அழிப்பதற்கு தகுந்ததான ஒரு சூழ்ச்சி உண்ணி, ஒரு சூழ்ச்சியை யோசனை பண்ணான். உன்னினா அதை யோசனை பண்ணி அந்த மனுஷன் என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான உபாயத்தை சொல்லலாம் அப்படியே ஒரு யோசனை பண்ணார். டக்குன்னு உடனே சொல்ல முடியல. உடல் சின்னம்னா அப்படி போற சின்னது நின்றுதான். அது வேலை நிக்கிறது, சண்டைக்கு வர்றதுக்கு தயாரா உடல் கொதிச்சு அவன் பார்த்தானே உடல்லாம் கொதிக்கிறதுங்கிறவே அது மாதிரி கொதித்து இந்திரன் எழுந்தான்.
உணர்தல்னா கோபப்பட்டான் அவன். புக்கிடமாக அப்படின்னாக்க புகுந்த இடமாக அப்படின்னு அர்த்தம். இங்க கடலுக்குள்ள புகுந்த இடமாக. புண்ணியம், புண்ணியம் தூய்மை அப்படின்னு இங்க எடுத்துக்கணும். அனைய தாதை, தாதைன்னா தந்தை பிரம்மா. இங்க தந்தைன்னா உலகத்துக்கெல்லாம் தந்தையாக. நம்ம சாதாரண அவர் பிதாமகர் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு இல்லையா? இங்க பிரம்மா தாதைன்னு தந்தை அப்படின்னு சொல்றாவா. அடுத்த என்ன பண்ண, விந்த வெப்பு அடக்கினாக்கு ஈது உரை என விடுப்ப மீண்டு சந்த படைத்தான் வானோ தலைவனை முகமன் கூறி வந்த வெப்பு அறுத்தான் வந்தது எவன் என பறைகளெல்லாம் சிந்த வெப்பு அறுத்தான் வந்த செயலால் முறையா செப்பி. விந்த வெப்பு அடக்கினாக்கு இது உரை என விடுப்ப மீண்டு சந்த வெப்படைந்தான் வானோ தலைவனை முகமன் கூறி வந்த வெப்பு அறுத்தான் வந்தது எவன் என பறைகளெல்லாம் சிந்த வெப்பு அறுத்தான் வந்த செயல் எல்லாம் முறையா செப்பி. ஓரளவுக்கு நமக்கு புரியுதுங்க இல்லையா? விந்த வெப்பு அடைக்கினார்க்கு என்னன்னா விந்திய மலை. விந்தம்னா இங்க விந்திய மலையினுடைய கர்வத்தை அடக்கியவர். அங்கிருந்து வடக்கேந்து அகஸ்தியர் தெற்க நோக்கி வரும்போது அந்த விந்திய மலை தடுத்து நின்னுது இல்லையா? அதை அவர் என்ன பண்ணாரு, அதை அடக்கி நான் திரும்பி வர வரைக்கும் நீ வளரக்கூடாது, ஓங்கி நிற்க கூடாது அப்படின்னு தலையில ஒரு கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அது இன்னும் விந்திய மலை அதே அளவுக்கு அடங்கி இருக்கு. அங்கேருந்து தெற்க வந்த அந்த அகஸ்திய முனிவரும் திருப்பி வளர்க்க போலியாம். அவர் அங்கேயே இருந்துட்டார். எங்க இருந்தார்? குத்தாலத்திலேயே இருந்துட்டார். அது ஒரு கதை நம்ம பார்க்க போறோம். இதுலயே கூட பின்னாடி வருது. அது குத்தாலத்திலேயே தங்கிட்டாருங்க. பாபநாசம் அப்படின்னு சொல்லி இருக்கு. குற்றாலம் பாபநாசம் இருக்கு. அங்கதான் தாமிரபரணி நதி அங்கதான் பக்கத்துல அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அது அங்க முதல் சிவக்ஷேத்திரம் அங்க இருக்கு. அகஸ்தியர் வழிபட்ட க்ஷேத்திரம் அது அங்க இருக்கு. பொதிகை மலையும் அங்கதான் ஆரம்பிக்கிறது. அந்த விந்த வெப்பு அடக்கினாக்கு, விந்திய மலையினுடைய வெப்பு அடக்கினாக்கு, அந்த திமிரை அடக்கின. வெப்புன்னா ஒரு கனகனான்னு இருக்கிறது. கர்ப்பத்தினால ஒரு உஷ்ணமாக இருக்கக்கூடியது. என்ன மெதப்போன்னு நினைச்சேன். உஷ்ணம் அப்படி இருக்கலாம். வெப்புன்னா மலைன்னு சொல்ற வழக்கம். வெப்புன்னா ஒரு மதப்பு, ஒரு திமிரு அப்படின்னு கூட நம்ம இங்க சொல்லலாம். விந்த வெப்பு அடைக்கினாக்குன்னு விந்திய மலையினுடைய அந்த திமிரை அடைக்கின அந்த அகத்திய முனிவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட போய் ஈது உரை இதெல்லாம் போய் என்கிட்ட சொன்னீங்க, இதெல்லாம் போய் இந்த அகஸ்திய முனிவர்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு எதா விடுப்ப இப்படி சொல்லி அனுப்பினான். நான் விடுப்பன்னு தூது விடுத்தான் அப்படின்னு சொல்ல விடுப்ப அனுப்ப. இந்த என்ன பண்ணா, நான் ஒன்னும் பண்றதுக்கு இல்லப்பா, உனக்கு ஒரு வழி வேணா நான் சொல்லி கொடுக்குறேன். நீ என்ன பண்றன்னா நேர இங்க இருந்து விந்திய மலையை அடைக்கிற அந்த அகஸ்திய மாமுனிவர் இப்ப பொதிகை மலையில இருக்கார். நீ அங்க போ, அங்க போய் இந்த செய்தியை அவரிடம் கூறு, அவர்கிட்ட விவரமா சொல்லு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பார். சரி அப்படின்னா தான் நேரம் ஹெல்ப் பண்ணாட்டாலும் யாரு ஹெல்ப் பண்ணுவாளோ அவள்கிட்ட அனுப்பிச்சு வைப்பா. அவளை போய் பாருங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பான்னு சொல்றா இல்லையா? அது மாதிரி பிரம்மா என்ன பண்ணாரு, இந்திரனை அகஸ்திய முனிவர்கிட்ட அனுப்பிச்சார். என்ன சொல்லி அனுப்பிச்சா, இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சார். அப்படின்னு அவன் இந்திரன் என்ன பண்ணான், மீண்டும் அங்கேருந்து திரும்பிட்டான். இனிமே சரி பிரம்மா வழி சொல்லிட்டார், சரி நம்ம எப்ப போனாலும் அவர் அறிவுரை தான் சொல்லுவார், வழிதான் சொல்லுவார். அது கேட்டு இங்க சந்த வெப்பு அடைத்தான். சந்த வெப்புன்னா சந்தன இங்க சந்தனம், சந்தன மரங்களாலான சூழப்பட்ட அந்த பொதிகை மலை. சந்தன வெப்பு அப்படின்னு வெப்புன மலை. சந்த வெப்புன்னா சந்தன மரங்கள் நிறைந்த, சந்தன காடுகள் நிறைந்த அந்த வெப்பு மரங்களுடைய பொதிகை மலையை அடைந்தான். பொதிகை மலை தெற்க இருக்கக்கூடிய மலை, அகஸ்தியர் வாழும் மலை, அதை அடைந்தான். அந்த பொதிகை மலையை போய் அடைஞ்சான். அடைஞ்ச உடனே பந்த வெப்பு அழுத்தான். அங்க இருக்கிறது யாருன்னா பந்தம் அப்படின்னா பாசம், பற்றுதல்.
அது ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அழுத்தான பாசத்தை எல்லாம் ஒழித்தவர். அந்த முனிவரான அகத்தியருக்கு பந்த பாசங்கள்லாம் எதுவும் கிடையாது, எதுலையுமே பற்று கிடையாது, பற்றற்ற முனிவராக இருக்கக்கூடியவன் அந்த அகத்திய முனிவன். அவர் என்ன பண்ணார், வானோ தலைவனை, அந்த வாண்டவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை முகமன் கூறி அவனை நோக்கி வாப்பா அப்படின்னு உபச்சாரம் பார்த்துக்கிட்டு, வா வா எங்க என்ன சமாச்சாரம், ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கே, உனக்கு என்ன வேணும், என்ன ஆகணும்னு சொல்லு, உன்னுடைய நீ எப்படி இருக்க, க்ஷேமமா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, இப்ப அசுராவுடைய தொந்தரவெல்லாம் ஒண்ணும் இல்லாத இருக்கியா, எல்லாம் முகமன் கூட அவரை கூப்பிட்டு வர வைத்து அவரை குச்சலம்லாம் விசாரிச்சு முகமன் கூறி அப்படின்னு அர்த்தம் உபச்சார வார்த்தைகள்லாம் சொல்லி வரவேற்று, நீ எதுக்கு கூறி வந்தது எவன் என, நீ எதுக்காக வந்திருக்க, நீ வந்த காரணம் என்ன? இப்ப சாதாரணமாவே இந்த எல்லாம் யாரையாவது தேடி போறோம்னா காரணம் இல்லாத போக மாட்டான். பொதுவா ஜனங்களே அப்படித்தானே, ஒரு பெரிய மனுஷனை பாக்கிறதுக்கு போறோம்னா காரணம் இல்லாத போக மாட்டோம் இல்லையா? நம்ம வந்திருக்கோம்னே அவளுக்கு தெரியும், ஏதோ எதிர்பார்த்துதான் வரான்னு அவளுக்கும் தெரியும், அவளும் உஷாராயிடுவா இல்லையா? ஆனா இங்க அப்படி இல்லை. இவர் தேவேந்திரனை கூப்பிட்டு வர வச்சு உட்கார வச்சு, அப்பா நீ வந்திருக்கே, என்ன சமாச்சாரம், எப்படி இருக்க, எல்லாம் குசல பிரச்சனைலாம் கேட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன காரணத்துக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, வெப்பு பறைகள் எல்லாம் சிந்த அழுத்தான். வெப்பு பறைகள், வெப்புனா மலைகள், பறைகள்னா சிறகுகள், அந்த பறைகளை உடையவைகள் பறவைகள். வெப்பு பறைகள்னா சிறகினை உடைய மலைகளை எல்லாம் சிந்த அறுத்தான், அந்த ரெக்கைகள் எல்லாம் அருந்து விடும்படியாக அறுத்தவன். ஒரு காலத்தை எல்லா மலைகளுடைய ஏகைகளையும் சிறகுகளையும் வெட்டினவன் அவன். அப்படி வெட்டின அந்த இந்திரனானவன் வந்த செயல் எல்லாம், நான் எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும், என்னென்ன நடந்தது, எப்படி விருத்தாசனோட சண்டை போட்டது, எல்லா ஆயுதங்களும் போயிடுத்து, கடைசியில வஜ்ராயத்தை எடுத்த உடனே அவன் போய் கடலுக்குள்ள ஒளிஞ்சுட்டான். பிரம்மாவை போய் பார்த்தோம், பிரம்மா உங்களை போய் பார்க்க சொன்ன, உங்களை பார்த்தாக்க நீங்க எங்களுக்கு ஒரு தக்க ஒரு வழியை சொல்லுவீர்கள், எப்படி மேற்கொண்டு செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் நீங்க சொல்வீர்கள், எங்களுக்கு நீங்க உதவி செய்வீர்கள் என்று எண்ணி பிரம்மதேவனானவன் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முறையால் செப்பி வந்தது எல்லாம் ஒண்ணு விடாத வரிசையாக, வரிசையாக ஒண்ணு விடாத எல்லா கதையும் வரிசையா சொல்லி அவருக்கு இது பண்றான். இப்ப பிரம்மா கிட்ட போய் ஒருத்தர் சொல்லியாச்சு. இப்ப அதே கதையை மறுபடியும் அகஸ்தியர் திருப்பி பொதிகை மலையை வாழக்கூடிய அகஸ்திய முனிவத்தையும் ஒரு தடவை விவாதமா நம்ம தமிழ்ல வழக்கத்திற்கு விழாவாரியா சொன்னான்றா இல்லையா? இந்த விழாவாரியா ரொம்ப ஒரு எவ்வளவு விளக்கமாக சொல்ல முடியுமோ, எப்படி சொன்னா அவருடைய கருணையை பெற முடியுமோ இல்லையா? எப்பவுமே எல்லாத்தையும் போய் ஒண்ணு சொல்றது, ஒண்ணு கேட்கறது, ஒரு உதவிக்கு போறதுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? சாதாரண ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அது காரியம் நடைபெறது இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ரொம்ப அழகா அதை விவரிச்சு அவளுடைய மனசை கவர மாதிரி பண்ணி அவளுக்கு நம்ம மேல இரக்கம் உண்டாகும்படியாக நடந்து கொண்டு இன்னும் எப்படி உதவி பண்ணிதான் அவனுக்கு என்ன முடிஞ்சதோ அதை செய்யலாம். நம்மளால முடியலன்னாலும் யாரையாவது வச்சாலும் இந்த உதவி எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இரக்க உணர்ச்சியை தூண்டுகின்ற வண்ணமாக இந்த அகஸ்திய முனிவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னான். அவரும் எல்லாத்தையும் கேட்டுண்டார், அத்தனையும் கேட்டார். வந்த செய்திகள் அனைத்தையும் வரிசையாக சொல்ல பறையில அதை சொல்றான், என்ன நடந்ததோ அதை எல்லாத்தையும் சொல்றான் அவன். அந்த பொதிகை மலையில சந்தனங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அதுக்காக சந்த வெற்பு அப்படின்னு சொல்ற. பொதிகையில விளைகின்ற சந்தனம் அப்படின்னு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதிகை மலைங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே பரவி மைசூர் வரைக்கும் அப்படி வருது. அதனாலதான் அங்க மைசூர் காடுகள்ல கூட சந்தன மரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவா இல்லையா? அப்பேற்பட்ட சந்தன மலைகள்ல இருந்த அந்த பொதிகை மலையில இருக்கக்கூடிய ஆசிரமம் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகஸ்திய முனிவரிடம் சொல்றா. அகஸ்திய முனிவர் மேற்கொண்டு என்ன சொல்ல போறார், அவனுக்கு எந்த விதமான உபகாரத்தை பண்ண போறார், என்ன உபகாரம் பண்ணா அது நிறையான ஒரு தீர்வை இந்திரனுக்கு கொடுக்கும், இந்த விருத்தாசுரனை அழிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் மேற்கொண்டு விரிவாக சொல்ல போறார். உபகாரம் பண்ண போறார். அது என்ன உபகாரம் பண்ணார், எப்படி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடலோட அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கட்டு இருக்கோம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.